யூடியூபர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன யூடியூப் வீடியோலாம் இன்றைக்கி அப்லோட் பண்ணீங்களா? என்ன கண்டென்ட்டில் வீடியோ போட்டிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது என்ன, ஷார்ட்ஸ் வீடியோ பெஸ்ட்டாக இல்லை லாங் வீடியோ பெஸ்ட்டாக இருக்குமா? எது சேனலுக்கு க்ரோத் ஆகும்? என்ன இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? எது சீக்கிரமாக சேனல் க்ரோத் ஆகும்? எதில் மணி அதிகமாக ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம், கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். யூடியூப் சேனல், உங்கள் சேனல் ப்ரமோஷன் பண்ணணுன்னா ஜனவரி 1 வரைக்கும் ஆஃபர் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 300 தான் உங்கள் சேனலில், நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு வெறும் 300 ரூபா தான். தேவைப்படுறவங்க 80 56 11 80 43 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் சேனல் லிங்க்கையும் அனுப்பிச்சி வைங்க. உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஷார்ட்ஸ் ரெண்டே விஷயந்தான். ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுவாங்க, வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு விஷயம். லாங் வீடியோ போட்டிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆகும், வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் லாங் வீடியோவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஷார்ட்ஸ் வீடியோவில் ரெவன்யூ கம்மியாக கிடைக்கும், லாங் வீடியோவில் ரெவன்யூ அதிகமாக கிடைக்கும். லாங் வீடியோவில் கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் கம்மியாக போகிற மாதிரி இருக்கும், ஷார்ட்ஸ் வீடியோவில் வியூஸ் நிறையா போகும். ஷார்ட்ஸ் வீடியோவில் வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது, அதற்கான வாட்ச் ஹவர்ஸு. லாங் வீடியோவில் வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகும். ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே வந்து நார்மல் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி ரெண்டு வீடியோவுமே பெஸ்ட்டு தான். ஷார்ட்ஸும் சரி, நார்மல் வீடியோவும் லாங் வீடியோவும் சரி, ரெண்டுமே பெஸ்ட்டு தான். நமக்கு எது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், இப்போ நான் வந்து செல்வா டெக் சேனலில் வெறும் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு ஒரு 3 மாதம் போட்டேன் அப்படின்னா சேனலோட சப்ஸ்கிரைபரோட கவுண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மில்லியன் ரீச் ஆயிரும். ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். பட் ஆனால் வந்து இதே வந்து 3 மாதம் வந்து நான் வந்து வெறும் லாங் வீடியோவாக போட்டேன் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருப்பாங்க. இதே 3 மாதம் தொடர்ந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டோன்னா ரெவன்யூ கம்மியாயிரும். இப்போ செல்வா டெக் சேனலோட ரெவன்யூ கம்மியாயிரும். அதுதான் பேசிக்கான மெத்தடு. சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, ஆனால் ரெவன்யூ கம்மியாயிரும். இதே லாங் வீடியோ போட்டோன்னா ரெவன்யூ நார்மலாக எப்போதும் போல் என்ன ரெவன்யூ செல்வா டெக் சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோ அது வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகாது. இது பேசிக்கான ஒரு விஷயம். ஓகே, உங்களுக்கு யூடியூப்பில் ரிலேட்டடாக எதுவும் டவுட்டு அப்படின்னா செல்வா டெக் சேனல் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இந்த வீடியோ கீழே ஜாயின் பட்டன் இருக்கா, அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 3வது பெருக்கு இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்னு. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? ஆஃபர் யாராவது பயன்படுத்திக்கணும் அப்படின்னா தாராளமாக சேனல் ப்ரமோஷன் ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. நன்றி.